ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டான சீக்கிரமாக செய்யக்கூடிய சட்னி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு ஒரு வானிலை வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 15 to 20 சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் பெருசாக இருக்கிறங்காட்டி 8 சேர்க்குறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 4 சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் நல்லா அதிகமாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதை எடுத்துடலாம். ஒரு தக்காளி முனைப்பகுதி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. இது எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போ தாளிப்பு கரண்டி வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வறுத்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அன்னம் ஆகாரம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.